Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. So இன்னைக்கு ஒரு நியூ சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சீரீஸோட தீம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா பார்ட் 1. ஸோ என்னன்னா பைபிளில் நம்மளுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸை நம்ம உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதே மாதிரி அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அது நம்மளோட லைஃப்பில் எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதா நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைபிள் ரெஃபரன்ஸ் லூக் சாப்டர் 15 verse 11 to 32. ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதுல இளையவன் என்ன சொல்றா அப்படின்னா, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஆஸ்தியில எனக்கு கொஞ்சம் என்னோட பங்கு இருக்குல்ல, அந்த ஷேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனுக்கு வர வேண்டிய ஷேரை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்துடுறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா, அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு மறைவா தூரமா இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறான். அங்க போய் அவன் ஒரு நல்ல வழியில ஜீவிக்காம துன்மார்க்கமா இருக்கிற வழிகளை தேர்ந்தெடுத்து அதுல அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்றான்னா அழிச்சு போட்டுடுறான். அவன் கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியான உடனே அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கொடிய பஞ்சம் வருது. அப்போ சாப்பிடுறதுக்கு கூட அவனுக்கு சாப்பாடும் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வேலையும் இல்லை. ஏன்னா அவன் இருக்கிற அவன் கிட்ட இருக்கிற பைசாலதான் அவனோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ துன்மார்க்கமா ஜீவிக்கும் போது என்ன ஆகுது, அவனுடைய செல்வம் எல்லாம் கம்மியாயிட்டே வருது. அப்போ கொடிய பஞ்சம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த லொக்காலிட்டியில இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போய் அவனோட வயல்ல இருக்கிற பன்றிகளை மேய்க்கிறதுக்காக அவன் போறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த பன்னிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சாப்பாடு போடுவாங்கல்ல, அதை சாப்பிடுறதுக்கு இவன் ஆசையா இருந்தான் அப்படின்னு 16th வேர்ட்ல நம்ம பாக்குறோம். ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட யாருமே ஆயத்தமா இல்லை. அந்த பன்றிங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கிறான் அப்படின்னா, அப்ப அவன் எந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில அவன் இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு கஷ்டம் வரும்போது இப்ப என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்து வேலை பார்க்குற எவ்வளோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, ஆனா நான் பசியால சாவுறேனே. நான் இப்போ எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் அவங்க அப்பா கிட்ட போய் என்ன பண்ணலான்னா, நான் மன்னிப்பு கேட்கிறேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, இனிமே உம்முடைய கூலிக்காரன் என்று சொல்வதற்கு கூட நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு என்ன பண்றான்னா, அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு பிரயாணம் பண்ணி போறான் அவன். அவங்க அப்பாவும் ஐயோ என்னதான் இருந்தாலும் பையனாச்சே, தூர தேசத்துக்கு போயிட்டானே, நல்லா இருக்கானா, என்ன ஆகுறானோ அப்படின்னு அப்பாவுக்கு அவன் போனதுலேருந்தே ஒரு கலக்கம் அவர் மனசுல இருந்து கொண்டே தான் இருக்கு. ஸோ அவரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் மகன் வந்துருவானா அப்படின்னு ஜன்னல்ல நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பையன் தூர இடத்துல இருந்து அவர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு ஐயோ என் பையன் வந்துட்டானே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, குடு குடு குடுன்னு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறாரு, முத்தம் எல்லாம் கொடுக்கறாரு. அப்போ அந்த இளையவன் சொல்றான், அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். சோ பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை மன்னிச்சு அவர் கூட கீழே வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, என் மகன் வந்துட்டான், அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, பாதரட்சத்தை கொடுங்க, ஒரு கொழுத்த ஆடையும் கோழியும் வெட்டி என் மகனுக்கு விருந்து ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான் என்றார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சன் வராரு. ஸோ இதெல்லாம் வீட்டில் நடக்கிறது அவங்க முதல் பையனுக்கு தெரியல. 2வது பையன் வீட்டுக்கு வந்தது. அப்போ முதல் பையன் இன்னும் வீடே ஒரே கலகலன்னு இருக்கு, என்ன ஆச்சு இந்த வீட்டுக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, என்னப்பா நடக்குது இங்க வீட்டுல, ஒரே மேல சத்தம், ஒரே டான்ஸ், அது இதுன்னு இருக்கே, வீடே கலகலன்னு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த மாதிரி உன் தம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே
அவனுக்கு ஃபர்ஸ்ட் சனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனுக்கு உள்ள போறதுக்கு கூட மனசு இல்லாம வெளியவே நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அவரை அந்த பையனை வந்து அழைச்சு உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்து என்ன அவங்க அப்பா கிட்ட கேக்குறான்னா, நான் வந்து இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு வந்து ஊழியம் செய்யறேன், உங்களோட கற்பனைகளை ஒண்ணு கூட நான் வந்து தவறுனதே கிடையாது, நீங்க சொன்னது எல்லாமே வந்து நான் செஞ்சேன். ஆனா எனக்கு ஒரு நாளும் வந்து நீங்க எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட வந்து நீங்க எனக்காக வந்து ஒரு ஃபீஸ்ட் கூட நீங்க எனக்கு ஆயத்தப்படுத்தலையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான் அவங்க அப்பாவை. இவன் வந்து என்னன்னா வேசிங்களோட தன்னுடைய ஆசையை மொத்தத்தையும் அழிச்சிட்டு வந்து இப்படி இருக்கான். ஆனா இவனுக்கு நீங்க இவ்வளோ பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவனை கோவத்தை. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு சோசன் வெசலாக வந்து ஆண்டவர் வந்து நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா நோ மேட்டர் வாட் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்து நம்மளை எப்படியாவது அவரிடத்துல வந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ உலகம் வந்து ஒரு மாயை தான். ஒரு மாயை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும், அது முடிஞ்சிருச்சுன்னா இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும். இட் கீப்ஸ் கோயிங். ஸோ அதுக்கு வந்து எண்டே கிடையாது. ஆனா கிரைஸ்ட் லைஃப் வந்து இஸ் நாட் லைக் தட். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா வாழும் போது நம்ம வந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில நம்ம வந்து அவரோடு கூட யுக யுகமா வாழ்றதுக்கு அவளோட எட்டர்னல் லைஃப்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இந்த இளையவன் வந்து எப்படி புத்தி தெளிஞ்சு அவனோட கஷ்டம் வரும்போது அவனுக்கு புத்தி தெளிஞ்சதோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பாவத்துல ஜீவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தி எப்போ தெளிஞ்சு நம்ம ஆண்டவரிடத்துல ஓடி போறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கும் எனக்கும் வருதுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையுமாய் உத்தமமாய் வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ அர்ப்பணிப்போம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you all in the next interesting video. Bye bye and take care.